சில ஆண்டுகளுக்கு முன்பு ருத்ரனின் குடும்பம் மிகவும் பணக்காரர்களாக இருந்தது. அவனது தந்தை சங்கர் ஒரு வங்கியில் மேலாளராக இருந்தார். ஆனால் ஒரு நாள் சங்கர் தனக்கு பழக்கமான வினோத் என்ற ஒரு மனிதனை நம்பி தன் பொறுப்பில் ஒரு பெரிய கடனை வாங்கி கொடுத்தார். ஆனால் வினோத் மோசக்காரனாக மாறினான். அவன் சங்கரை சிக்க வைத்து எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டான். இதனால் சங்கர் மீது மோசடி புகார் எழுந்தது. அதனால் அவரது வேலை பறிபோனது. அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். அப்போது சங்கரை காப்பாற்ற ருத்ரனும் அவனது குடும்பமும் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டனர். ஆனால் வினோத் நாட்டை விட்டே ஓடிவிட்டதாலும் சங்கர் தன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால் இந்த தவறுக்காக அவர் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருந்தது. நம்பிக்கை வைத்ததற்கான விலையை சங்கர் தன் வாழ்க்கையால் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த தண்டனை சங்கருக்கு மட்டுமல்ல, அவரது குடும்பம் முழுவதற்கும் கிடைத்தது. சொல்வார்கள் அல்லவா, கெட்ட நேரம் வந்தால் தெருநாயும் குறைக்கும் என்று. முதலில் ருத்ரனின் குடும்பத்திடம் நிறைய செல்வம் இருந்தது. ஆனால் சங்கரின் வழக்கை சந்தித்ததில் எல்லாம் விற்று போனது. அப்போது ருத்ரன் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருந்தான். விடுதியில் தங்கி இருந்தான். ஆனால் அவனுக்கு வீட்டின் நிலைமை தெரிந்தவுடன் அவன் உடனடியாக வீடு திரும்பினான். பிறகு அவர்கள் சிறந்த வழக்கறிஞரை நியமித்தனர். ஆனாலும் சங்கரை காப்பாற்ற முடியவில்லை. மாறாக மக்கள் சங்கரை கல்வன், பேராசைக்காரன் மற்றும் மோசக்காரன் என்று சொல்ல ஆரம்பித்தனர். இதனால் சங்கர் திரும்ப திரும்ப சத்தமிட்டு நான் எந்த பணத்தையும் அபகரிக்கவில்லை என்று சொன்னார். ஆனால் யாரும் அவர் பேச்சை கேட்கவில்லை. சங்கர் மிகவும் நேர்மையான மற்றும் மரியாதைக்குரிய மனிதராக இருந்தார். ஆனால் இந்த வழக்குகளை அவரால் தாங்க முடியவில்லை. கடைசியில் சோர்வடைந்து அவர் சிறையிலேயே தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். அப்போது சங்கரின் மரணம் அவரது குடும்பம் முழுவதையும் உடைத்து விட்டது. ருத்ரன் தன் குடும்பத்தில் தனது 3 அக்காக்கள் காவியா, மது மற்றும் ரேகாவுக்கு ஒரே மற்றும் கடைசி தம்பி. இப்போது அவரது தாய் சரளா தனிமையாகிவிட்டார். சங்கரின் கனவு ருத்ரன் ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் என்பதுதான். அந்த கனவை நிறைவேற்ற ருத்ரன் படித்துக் கொண்டிருந்தான். ஆனால் சங்கர் சென்ற பிறகு அவர்களது வீட்டின் நிலைமை மிகவும் மோசமானது. ஏனென்றால் சங்கரின் வருமானத்தில் தான் வீடு நடந்தது. மீதமிருந்த கொஞ்ச பணமும் நீதிமன்ற வழக்கிலேயே முடிந்துவிட்டது. இதனால் ருத்ரனின் குடும்பத்தின் மீது துயரமழை விழுந்தது. பணம் இல்லாததால் ருத்ரனின் படிப்பு நின்றுவிட்டது. அப்போது அவன் கல்லூரிக்கு தெரியாமலேயே வீட்டில் தங்க வேண்டியிருந்தது. அப்போது சரளாவின் உடல்நிலையும் அடிக்கடி மோசமாகி வந்தது. அதனால் ருத்ரனின் அக்காக்கள் கண்ணீரில் மூழ்கி இருந்தனர். 3 அக்காக்களும் ருத்ரனை விட பெரியவர்கள் மற்றும் திருமண வயதில் இருந்தனர். அதனால் அவர்களின் திருமண டென்ஷன் ருத்ரனை வாட்டியது. ஆனால் மக்கள் அவரது குடும்பத்தை பற்றி தவறான மற்றும் மோசமான விஷயங்களை பரப்ப ஆரம்பித்தனர். அதனால் அவர்கள் அக்கால்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பது கடினமானது. அதற்கு முன் ருத்ரன் ஒருபோதும் வேலை செய்தது இல்லை. ஏனென்றால் அவனது வயது குறைவாக இருந்தது. மேலும் அவன் படித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது வீட்டின் பொறுப்பு அவனது தோள்களில் இருந்தது. அதனால் அவன் வேலை செய்ய முடிவு செய்தான். ஆனாலும் கடினமாக உழைக்க அவனுக்கு ஒருபோதும் பயம் இருந்ததில்லை. ஏனென்றால் அப்போது அவனது வீட்டின் நிலைமை அப்படி இருந்தது. எல்லாவற்றையும் அவன் தனியாகவே கையாள வேண்டியிருந்தது. ருத்ரன் இதற்கு முன் ஒருபோதும் வறுமையை பார்த்ததில்லை. ஆனால் இப்போது அவனது வீட்டில் சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லை. அப்போது ருத்ரன் தன் சொந்த நகரத்திலேயே வேலை தேட முயற்சித்தான். ஆனால் எங்கும் வேலை கிடைக்கவில்லை. அதனால் அவன் கட்டாயமாக மும்பை நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அங்கே ஆரம்பத்தில் அவனுக்கு தோல்வி மட்டுமே கிடைத்தது. அப்போது பல சிரமங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ஹோட்டலில் வெயிட்டர் வேலை கிடைத்தது. அப்போது அவன் அந்த வாய்ப்பை தவறவிடவில்லை. வெயிட்டர் வேலைக்கு சென்றான். 1 மாதம் வேலை செய்த பிறகு பணம் கிடைத்த போது ருத்ரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அன்று இரவு வரை ருத்ரன் வெளியே சுற்றி கொண்டிருந்தான். அந்த இரவு அவன் சாலையோரங்களில் சில மக்கள் பொம்மைகள் விற்று கொண்டிருப்பதையும் சிலர் பானிபூரி விற்று கொண்டிருந்ததையும் பார்த்தான். அவர்களின் வருமானமும் நன்றாக இருந்தது. அதே நாளில் அவன் முடிவு செய்தான், இப்போது அவன் பகலில் ஹோட்டலில் வெயிட்டர் வேலை செய்வான். இரவில் சாலையோரங்களில் தள்ளுவண்டி போட்டு குழந்தைகளுக்கான பொம்மைகள் மற்றும் பானிபூரி விற்பான். இதனால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்க ஆரம்பித்தது. இப்போது ஹோட்டலில் இருந்து கிடைக்கும் சம்பளத்தை அவன் வீட்டிற்கு அனுப்பிவிடுவான். தள்ளுவண்டியில் இருந்து வரும் வருமானத்தில் தன் அறையின் வாடகை மற்றும் உணவு செலவை சமாளிப்பான். அப்போது ருத்ரன் மும்பை போன்ற ஒரு பெரிய நகரத்தில் ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்திருந்தான். அதில் தகர கதவு போடப்பட்டிருந்தது. இப்படித்தான் அவனது வாழ்க்கை மும்பையில் ஓடியது.
இப்போது மும்பையில் வேலை செய்து ருத்ரனுக்கு 8 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவனுக்கு இன்றும் அந்த நாள் நினைவிருக்கிறது. அது கோடைக்காலமாக இருந்தது. அவன் சாலையோரங்களில் தள்ளுவண்டி போட்டு பொம்மைகள் மற்றும் பானிபூரி விற்று கொண்டிருந்தான். அன்று ஏதோ ஒரு திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அந்த திருவிழாவில் அவனது விற்பனை பிரமாதமாக இருந்தது. அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து அவன் தள்ளுவண்டியை ஓட்டினான். ஏனென்றால் திருவிழா நாட்களில் மக்கள் நிறைய வாங்குவார்கள். மற்ற நாட்களில் விற்பனை மிகவும் குறைவாக இருந்தது. ஆரம்பத்தில் அவனது வியாபாரம் நன்றாக இருந்தது. ஆனால் பெரிய மால்களில் இருந்து பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக பொம்மைகள் வாங்க ஆரம்பித்த போது அவனது தள்ளுவண்டி வெறிச்சோடியது. அப்போது ஏழைகள் மட்டுமே அவனது தள்ளுவண்டியில் பொம்மைகள் வாங்கினார்கள். ஆனாலும் பானிபூரி சாப்பிட்ட மக்கள் இன்னும் வந்தார்கள். ஆனால் முன்பு போல அல்ல. மேலும் ஹோட்டல் வெயிட்டர் வேலையில் அவனுக்கு வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே கிடைத்தது. ஏனென்றால் அங்கே நிறைய வெயிட்டர்கள் இருந்தார்கள். அதனால் சம்பளம் குறைவாக இருந்தது. யாராவது அதிக சம்பளம் கேட்டால் அவர்களை வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள். அதனால் இப்போது வீட்டிற்கு பணம் அனுப்பிய பிறகு ருத்ரனிடம் எதுவும் மிஞ்சவில்லை. அப்போது அவன் தன் விதியை பற்றி மிகவும் கோபமாக இருந்தான். இவ்வளவு உழைப்பிற்கு பிறகும் விதி மாறவில்லையே என்று அவன் பல முறை நினைத்தான். ஏனென்றால் பொம்மைகள் மற்றும் பானிபூரில் அதிக வருமானம் வரவில்லை. ஆனால் பொறுப்புகள் அவனை ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க விடவில்லை. சில சமயங்களில் அவன் தன் நகரத்திற்கே திரும்பி செல்லலாமா என்று நினைப்பான். ஆனால் அங்கே அவனுக்காக எதுவும் மிச்சம் இல்லை. அங்கே வேலை கூட கிடைக்கவில்லை. ருத்ரன் மும்பை நகரத்திற்கு வந்த பிறகு 4 மாதங்கள் கழித்து அவனது அக்கா காவ்யா வீட்டை விட்டு ஓடி போய் தன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டாள். ஏனென்றால் ருத்ரனின் தந்தை சங்கர் சிறைக்கு சென்றதால் மக்கள் ஏற்கனவே அவர்களது குடும்பத்தை பற்றி தவறாக பேசினார்கள். மேலும் காவ்யா ஓடி போனது குடும்பத்தின் மரியாதையில் மேலும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியது. இதனால் ருத்ரரின் மற்ற 2 அக்காக்களான மது மற்றும் ரேகாவிற்கு கூட நல்ல வரன்கள் வரவில்லை. இதையெல்லாம் பார்த்து ருத்ரன் கவலைப்பட்டான். மக்கள் என்ன சொல்வார்கள் என்று. அக்காவின் எதிர்காலம் எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? இந்த கேள்விகள் அனைத்தும் ருத்ரனை இரவு பகலாக வாட்டின. ஒரு நாள் ஹோட்டல் வேலைக்கு விடுமுறை. அதனால் அன்றைக்கு ருத்ரன் காலையில் இருந்து சாலையோரங்களில் தள்ளுவண்டி போட்டு பொம்மைகள் மற்றும் பானிபூரி விற்க ஆரம்பித்தான். அன்று மாலை சாயும் நேரத்தில் முகத்தில் மாஸ்க் அணிந்த ஒரு பெண் அவனிடம் வந்தாள். அப்போது அவளுடன் ஒரு சிறிய பையனும் இருந்தான். அதனால் ருத்ரன் அவள் ஓரிரு பொம்மைகள் வாங்குவாள் என்று நினைத்தான். ஆனால் அவள் சிரித்துக் கொண்டே ருத்ரனின் எல்லா பொம்மைகளையும் வாங்கிவிட்டாள். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் ருத்ரனின் எல்லா பொருட்களும் விற்று போயின. இவ்வளவு பெரிய விற்பனையை பார்த்து அவன் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனான். அப்போது அந்த பெண் தன்னுடன் வந்த குழந்தையை மகிழ்விக்க ருத்ரனின் எல்லா பொம்மைகளையும் வாங்கியிருந்தாள். அப்போது ருத்ரன் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவள் ஒரு பெரிய காரில் வந்ததை கவனித்தான். அதன் கதவை டிரைவர் திறந்தார். அதனால் அவள் ஏதோ ஒரு பணக்கார அப்பாவின் மகளாக இருப்பாள் என்று ருத்ரன் நினைத்தான். ஆனால் அப்போது ருத்ரனின் மனதில் ஒரு கேள்வியும் எழுந்தது. அவள் இவ்வளவு பணக்காரியாக இருந்தால் ஏன் என் தள்ளுவண்டியில் பொம்மைகள் வாங்கினாள்? மால்களில் இதைவிட சிறந்த பொம்மைகள் கிடைக்குமே. மேலும் பணக்காரர்கள் மால்களில் இருந்துதான் பொருட்களை வாங்குவார்கள். ஆனால் இன்று ருத்ரனின் வெயிட்டர் விடுமுறை வீணாகவில்லை. ஏனென்றால் அவன் 1 வார செலவுக்கு போதுமான லாபம் ஈட்டினான். ஆனால் மகிழ்ச்சி ருத்ரனின் விதியில் எங்கே இருந்தது? அந்த இரவு அவன் களைத்து தன் அறைக்கு திரும்பிய போது அங்கே அவனது வீட்டு உரிமையாளர் மோகன் என்றிருந்தார். அவனது வீட்டு உரிமையாளர் மோகன் ருத்ரனிடம் உன் வீட்டில் இருந்து போன் வந்தது என்று சொன்னார். உண்மையில் ருத்ரனின் மொபைல் பழுதாகி இருந்தது. அதனால் அவன் தன் வீட்டில் உள்ளவர்களுக்கு மோகனின் நம்பரை கொடுத்திருந்தான். அதனால் அவனது தாய் சரளா அல்லது அவனது அக்காக்கள் அவனுக்கு போன் செய்தால் அவனது போன் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் மோகனுக்கு அழைப்பார்கள். வீட்டில் இருந்து போன் வந்ததை கேட்டவுடன் ருத்ரன் பயந்து விட்டான். பிறகு அவன் மோகனிடம் வீட்டில் எல்லாம் சரியா இருக்கா என்று கேட்டான். ஆனால் மோகன் எதுவும் சொல்லாமல் வீட்டின் நம்பரை டயல் செய்து ருத்ரனிடம் போனை கொடுத்தார். அப்போது அவனது அக்கா மது போனை எடுத்தாள். ருத்ரனின் குரலை கேட்டவுடன் அவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அவளது அழுகை கலந்த குரலை கேட்டு ருத்ரனின் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அவன் தான் வீட்டின் ஒரே ஆதரவு. அவன் இல்லாமல் அங்கே என்ன ஆகிவிட்டது? அப்போது மது அப்படி ஒரு செய்தியை சொன்னாள். அதனால் ருத்ரனின் நெஞ்சில் பாம்பு ஊறுவது போல இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே அவன் டென்ஷனில் இருந்தான். இந்த செய்தி அவனது மூச்சையே நிறுத்திவிட்டது. அப்போது அவன் மதுவிற்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தான்.
ஆனால் அவன் உள்ளுக்குள் முழுவதுமாக உடைந்து போயிருந்தான். ஏனென்றால் ஒரு பிரச்சனைக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை அவன் மீது விழுந்து கொண்டிருந்தது. அப்போது அவன் மதுவிடம், நீ கவலைப்படாதே, நான் ஏதாவது செய்கிறேன், எல்லாம் சரியாகிவிடும் என்றான். பிறகு போனை வைத்த பிறகு ருத்ரன் அங்கேயே உட்கார்ந்து நிறைய அழுதான். அப்போது அவனது வீட்டு உரிமையாளர் மோகன் அவனுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தார். உண்மையில் ருத்ரனின் அக்கா மது போனில் சொன்னால் அவனது தாய் சரளாவின் உடல்நிலை திடீரென மிகவும் மோசமடைந்து விட்டது. மேலும் மருத்துவர்கள் பரிசோதனைக்கு பிறகு சரளாவிற்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்துள்ளது. அப்போது சரளாவின் சிகிச்சைக்காக ருத்ரனிற்கு உடனடியாக சுமார் 4 லட்சம் தேவைப்பட்டது. இப்போது அவன் விரைவாக பணத்தை சேர்க்க வேண்டியிருந்தது. ஆனால் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், ஒரு தொழிலாளி பையனுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைக்கும்? அப்போது ருத்ரன் ஹோட்டல் உரிமையாளர் ரமேஷிடம் பேசி பார்ப்பேன் என்று நினைத்தான். அத்துடன் இரவு முழுவதும் இன்னும் அதிகமாக பொம்மைகள் மற்றும் பானிபூரி விற்று சம்பாதிப்பேன், இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டியிருந்தாலும் அவன் பின்வாங்க மாட்டான். அந்த இரவு ருத்ரனுக்கு மிகவும் இருண்டதாக இருந்தது. ஏனென்றால் குடும்பத்தை விட்டு தூரத்தில் அவனது மனம் தன் தாய் சரளாவின் கவலையில் மூழ்கி இருந்தது. அதனால் காலையில் அவன் தன் கிராமத்திற்கு புறப்பட்டான். கிராமத்தை அடைந்த பிறகு அவன் தன் தாய்க்கு ஆறுதல் சொன்னான். அம்மா, நான் சீக்கிரம் பணம் கொண்டு வந்து உனக்கு சிகிச்சை தொடங்குகிறேன் என்றான். மறுநாள் இரவு அவன் மீண்டும் மும்பை நகரத்திற்கு திரும்பி வந்தான். அங்கே அவன் வேலை செய்தான். பிறகு ஹோட்டலை அடைந்து அவன் தன் ஹோட்டல் உரிமையாளர் ரமேஷிடம் பேசினான். அப்போது அவன் தன் தாய் சரளாவின் நோய் பற்றி எல்லா விஷயங்களையும் சொன்னான். ஆனால் ஹோட்டல் உரிமையாளர் ரமேஷிற்கு சிறிதும் அனுதாபம் ஏற்படவில்லை. மாறாக அவர் ஏளனம் செய்தார். இங்கே 2 வெயிட்டர்கள் இப்படி பொய் சொல்லி சம்பளத்தை அதிகரிக்க அல்லது பணம் கேட்க வருகிறார்கள். அதனால் தெளிவாக பொய் சொல்லாதே, உன் வேலையை சரியாக செய் என்றார். அப்போது ரமேஷின் முரட்டுத்தனம் மற்றும் அகங்காரத்தால் ருத்ரனின் கண்கள் நிரம்பின. ஏனென்றால் அவன் பொய் சொல்லவில்லை, பிச்சையும் கேட்கவில்லை. மாறாக அவனுக்கு சிறிது பணம் கடனாக தேவைப்பட்டது. அதை அவன் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்தப் போகிறான். ஆனால் ஒருவேளை ரமேஷின் நெஞ்சில் இதயம் இல்லை. அன்று வெயிட்டர் வேலை முடிந்து ருத்ரன் சாலையோரங்களில் தள்ளு வண்டி போட்டு பொம்மைகள் மற்றும் பானிபூரி விற்க உட்கார்ந்தான். ஆனால் சிறிது நேரத்திலேயே அதே மாஸ்க் அணிந்த பிரியா மீண்டும் அவனது தள்ளு வண்டிக்கு வந்தாள். இன்றும் அவனுடன் அதே சிறிய பையன் இருந்தான். வந்தவுடன் பிரியா மீண்டும் ருத்ரனின் எல்லா பொம்மைகளையும் வாங்கிவிட்டாள். இதனால் ருத்ரன் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனான். ஆனால் மனதில் ஒரு கேள்வியும் எழுந்தது. இந்த பெண் இவ்வளவு பொம்மைகள் வாங்குகிறாள், ஆனால் என்ன செய்கிறாள்? ஒரு சிறிய குழந்தை 2-3 பொம்மைகளுடன் மகிழ்ச்சி அடையும். அதனால் இவ்வளவு பொம்மைகளுடன் எப்படி விளையாடும்? அப்போது பிரியா எல்லா பொம்மைகளையும் எடுத்து தன் காரின் டிக்கியில் வைத்தாள். ஒருவேளை அவள் வீட்டில் இன்னும் குழந்தைகள் இருக்கலாம், அவர்களுக்காக அவள் இவ்வளவு பொம்மைகள் வாங்கி செல்கிறாள். ஆனால் ருத்ரனிற்கு இந்த கவலைகள் எதற்கு? அதனால் அவள் பிரியாவிடமிருந்து விரைவாக பணத்தை பெற்று லாபத்தை கணக்கிட ஆரம்பித்தான். அடுத்த நாள் அதே மாஸ்க் அணிந்த பிரியா மீண்டும் வந்தாள். அன்றைக்கும் ருத்ரனிற்கு நல்ல லாபம் கிடைத்தது. அப்போது ருத்ரனிற்கு பிரியா ஒரு தேவதைக்கு குறைவானவள் அல்ல. நாட்கள் இப்படித்தான் கடந்தன. பிரியா ஒவ்வொரு 3-4 நாட்களுக்கு ஒரு முறை அந்த சிறிய குழந்தையுடன் தள்ளுவண்டிக்கு வருவாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் தன் முகத்தில் மாஸ்க் அணிந்தே வருவாள். பிறகு பொம்மைகள் வாங்குவாள். ருத்ரன் கேட்டதை விட அதிக பணம் கொடுத்து விடுவாள். அங்கே ருத்ரனின் வீட்டில் இருந்தும் அடிக்கடி போன்கள் வந்தன. சில சமயம் அவனது அக்கா மது, ருத்ரன் சீக்கிரம் திரும்பி வா என்று சொல்வாள். சில சமயம் ரேகா போனில் அழுது கொண்டே, தம்பி பணம் அனுப்பு என்று சொல்வாள். அப்போது தங்கள் தாயின் நிலையை கண்டு 2 அக்காக்களும் மிகவும் கவலைப்பட்டனர். இப்போது என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை. இங்கே ருத்ரன் முடிவு செய்து விட்டான். இப்படி தினசரி லாபம் கிடைத்தால் அவன் சீக்கிரமாக தன் தாயின் சரளாவின் சிகிச்சைக்காக பணத்தை சேர்த்து கொண்டு வீட்டிற்கு திரும்பி சென்று விடுவான். ஆனால் அதற்கு பிறகு பல நாட்களாக பிரியா அவனது தள்ளுவண்டியில் வரவில்லை. ஆனால் ருத்ரன் அவளுக்காக காத்திருந்தான். ஏனென்றால் அவள் கிட்டத்தட்ட 2-3 நாட்களில் தினமும் வருவாள். ஆனால் ருத்ரனிற்கு அவள் மிகவும் தேவைப்பட்ட போது அவள் காணாமல் போய்விட்டாள். அங்கே அவனது தாய் சரளாவின் சிகிச்சைக்காக 4 லட்சம் தேவைப்பட்டது. இந்த பணம் ருத்ரனிற்கு மிகவும் பெரியது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு பிரியா மீண்டும் அவனது தள்ளுவண்டிக்கு வந்தாள். அப்போது அவளை பார்த்தவுடன் ருத்ரனின் நம்பிக்கை துளிர்விட்டது.
அவள் மீண்டும் எல்லா பொம்மைகளையும் வாங்கிவிட்டாள். ஆனால் இந்த முறை ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பிரியா ருத்ரனிற்கு ஒரு வேலை வாய்ப்பை வழங்கினாள். அப்போது ருத்ரன் அவள் பேச்சை கேட்டு கவனமாக செவி சாய்க்க ஆரம்பித்தான். ஆனால் அவன் கேட்டதை அவனால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அப்போது பிரியா, நீ என் வீட்டில் வேலை செய்வாயா, அதற்கு நீ கேட்கும் விலை கிடைக்கும் என்றாள். அப்போது பிரியாவின் பேச்சை கேட்டு ருத்ரன் குழப்பமடைந்தான். அப்போது அவன் நீண்ட நேரம் எதுவும் பேசவே இல்லை, பிரியாவை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது மாஸ்கிற்கு பின்னால் பிரியா சிரிப்பதை போல அவனுக்கு தோன்றியது. அப்போது பிரியா, நீ வேலை வாய்ப்பை கேட்டு ஏன் இவ்வளவு அதிர்ச்சி அடைந்தாய்? இதில் பெரிய விஷயம் எதுவும் இல்லை. நீ எனக்காக வேலை செய்யும்படி நான் சொல்கிறேன். அதற்கு பதிலாக உனக்கு நல்ல பணம் கொடுப்பேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல் என்றாள். அதற்கு ருத்ரன் கொஞ்சம் தடுமாற்றத்துடன், நீங்கள் உண்மையிலேயே எனக்கு உங்கள் வீட்டில் வேலை கொடுப்பீர்களா? நான் வெறும் ஒரு சாதாரண வெயிட்டர். இரவில் தெருவில் பொம்மைகள் மற்றும் பானிபூரி விற்கிறேன். இந்த நகரத்தில் எனக்கு யாரும் வேலை கொடுக்க தயாராக இல்லை. நீங்கள் எனக்கு என்ன வேலை கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு பிரியா, இப்போது நீ இவ்வளவு மட்டும் புரிந்து கொள். நான் உனக்கு வேலை கொடுக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் உனக்கு 4 லட்சம் கிடைக்கும் என்று பதிலளித்தாள். 4 லட்சம் என்ற பெயரை கேட்டவுடன் ருத்ரனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் உடனடியாக, உண்மையிலேயே நீங்கள் எனக்கு ஒவ்வொரு மாதமும் 4 லட்சம் கொடுப்பீர்களா என்று கேட்டான். அதற்கு பிரியா, ஆம், உன்னை போன்ற உழைப்பாளி மற்றும் நேர்மையான மனிதன் எனக்கு தேவை. உன்னை திரும்ப திரும்ப சந்தித்ததில் நீ மிகவும் கடினமாகவும் நேர்மையாகவும் வேலை செய்கிறாய் என்று எனக்கு தெரிந்தது. நீ பகலில் வேலை செய்கிறாய், இரவில் தள்ளுவண்டி போட்டு பொம்மைகள் மற்றும் பானிபூரி விற்கிறாய். அதனால் என் வேலைக்கு நீ சரியான ஆள். அதனால் நீ தயாராக இருந்தால் என்னுடன் வா. உனக்கு தங்கும் வசதியையும் நான் செய்து கொடுக்கிறேன். கவலைப்படாதே, உன் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். நீ என்னுடன் நேர்மையாகவும் கடினமாகவும் வேலை செய்து கொண்டே இரு என்றாள். ஆனால் பிரியா ஒவ்வொரு மாதமும் 4 லட்சம் கொடுப்பாள் என்று உறுதி செய்த போது அவள் அவனிடம் ஏதோ ஒரு சட்டவிரோத வேலை செய்ய சொல்ல போகிறாள் என்று ருத்ரன் நம்பினான். அதனால் அவன் தைரியம் கொண்டு தெளிவாக சொன்னான், பாருங்கள் மேடம், நான் ஒரு சாதாரண பையன். கடின உழைப்பால் பணம் சம்பாதிக்கிறேன். அதனால் நான் எந்த தவறான வேலையும் செய்ய மாட்டேன். மேலும் என் வெயிட்டர் வேலை போனால் என்னிடம் இருக்கும் ஒரே ஆதரவும் போய்விடும் என்றான். இதை கேட்டு பிரியா சிரித்தாள். பிறகு, அட கவலைப்படாதே, நான் உன்னிடம் எந்த சட்டவிரோத வேலையும் செய்ய சொல்ல மாட்டேன். நானும் ஒரு நல்ல குடும்பத்து பெண்தான். என் குழந்தை பருவம் இந்த நகரத்தில் தான் கழிந்தது. மேலும் இங்குள்ளவர்களுக்கு என்னை நன்றாக தெரியும். ஏதாவது தவறு நடந்தால் முதலில் நான் தான் சிக்குவேன். அதனால் நீ கவலைப்பட வேண்டாம். நீ சட்டவிரோதமான எதையும் செய்ய நான் உன்னிடம் கேட்க மாட்டேன் என்றாள். அப்போது பிரியாவின் இந்த மாதிரியான பேச்சை கேட்டு ருத்ரனிற்கு சிறிது ஆறுதல் கிடைத்தது. ஆனால் அவன் மீண்டும், நீங்கள் என்னிடம் என்ன வேலை செய்ய சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு பிரியா, நீ என் வீட்டிற்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இப்போது நீ என் மீது நம்பிக்கை வை. நான் உன்னை சிக்கலில் ஆழ்த்தும் எதையும் செய்ய சொல்ல மாட்டேன் என்றாள். ஆனால் ருத்ரன் மனதிற்குள் ஒருவேளை இந்த வேலை மிகவும் கடினமாக இருக்கும் என்று நினைத்தான். ஏனென்றால் 4 லட்சம் பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு தான் கிடைக்கும். அங்கே அவனை போன்ற ஒரு தொழிலாளிக்கு 15,000 கிடைத்தாலே பெரிய விஷயம். அவன் யோசித்துக் கொண்டிருந்த போதே பிரியா, ஏன் இவ்வளவு யோசிக்கிறாய்? சொல், எப்போது என் வீட்டில் வேலை செய்ய தொடங்குவாய்? உனக்கு வேலை வேண்டுமா இல்லையா? வேண்டும் என்றால் ஏன் இவ்வளவு யோசிக்கிறாய்? நான் சொல்வதை நீ செய்தாலே போதும். அதற்கு பதிலாக நான் உனக்கு ஒவ்வொரு மாதமும் 4 லட்சம் கொடுப்பேன். மேலும் உனக்கு இன்னும் அதிகம் பணம் வேண்டுமானால் அதுவும் கிடைக்கும் என்றாள். பிறகு பிரியா, மேலும் நீ எனக்காக வேலை செய்ய தயாராக இருந்தால் இப்போது என்னுடன் வந்து காரில் ஏறு, மகிழ்ச்சியாக இரு என்றாள். இதற்கு ருத்ரன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தான். ஏனென்றால் ஒருபுறம் இந்த பெண் அவனிடம் என்ன வேலை செய்ய சொல்ல போகிறாள் என்ற சந்தேகம் அவன் மனதில் இருந்தது. ஆனால் மறுபுறம் அவனது தாய் சரளா மற்றும் அவனது அக்காக்கள் மது, ரேகாவின் முகங்கள் மீண்டும் மீண்டும் அவன் கண் முன் வந்து சென்றன. மேலும் அது ருத்ரனிடம் தன் தாயின் நோயை பற்றி கூறிய வார்த்தைகளும் ருத்ரனின் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஏனென்றால் அவன் எப்படியாவது தன் தாய் சரளாவை காப்பாற்ற வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவன் தன் தந்தை சங்கரை ஏற்கனவே இழந்து விட்டான். அதனால் இப்போது அவன் தன் தாயின் நிழலை தன் தலையில் இருந்து நீங்க அனுமதிக்க விரும்பவில்லை. அதனால் ருத்ரன் உடனடியாக முடிவெடுத்து தன் பொம்மைகள் மற்றும் பானிபூரி கூடையை எடுத்து பிரியாவின் காரின் டிக்கியில் வைத்தான். பொம்மைகளை வைக்கும் போது விதி மீண்டும் மீண்டும் கதவை தட்டாது.
விதியே வந்து கதவை தட்டிய போது அதை உதாசீனப்படுத்துவது முட்டாள்தனம் என்று அவன் நினைத்தான். ஆனாலும் கடின உழைப்பை அவன் ஒருபோதும் விட்டுவிடவில்லை. மேலும் அவனது இன்ஜினியரிங் படிப்பு முடிந்திருந்தால் இன்று அவன் ஒரு பெரிய இன்ஜினியராக இருந்திருப்பான். ஆனால் ஒருவேளை விதிக்கு அது பிடிக்கவில்லை. அவனது தலையெழுத்தில் பிரச்சனைகளுடன் போராடுவதுதான் எழுதப்பட்டிருந்தது. அப்போது ருத்ரன் மீண்டும் நினைத்தான், இந்த வேலையை செய்தால் ஓரிரு மாதங்களில் என் தாயின் சிகிச்சைக்காக நிறைய பணத்தை சேர்க்க முடியும். பிறகு எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும். அப்போது இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே ருத்ரன் பிரியாவின் பெரிய காரில் அமர்ந்தான். ஆனாலும் அப்போது அவன் மனதில் ஒரு பயமும் இருந்தது. பிரியா அவனை சிக்கலில் ஆழ்த்தும் வேலையை செய்ய சொல்லிவிடுவாளோ என்று. அதனால் அவனுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் பிறகு அவன் இவ்வளவு பணத்தை ஒரே நேரத்தில் வீட்டிற்கு அனுப்பும் போது மது, ரேகா மற்றும் அவனது தாய் சரளாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது என்று நினைத்தான். அப்போது காரில் அமர்ந்திருந்த ருத்ரன் வெளியே பார்த்து கொண்டிருந்தான். கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் கார் நின்ற போது ருத்ரன் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையின் முன் நின்றிருந்தான். அப்போது ஓட்டுநர் பிரியாவிற்கு மட்டுமல்ல, ருத்ரனிற்கும் காரின் கதவை திறந்தார். அப்போது ருத்ரனிற்கு தான் ஏதோ ஒரு பெரிய முதலாளி போல தோன்றியது. காரில் இருந்து இறங்கியவுடன் பிரியா அவனது கையை பிடித்து அவனை மாளிகையின் உள்ளே அழைத்து சென்றாள். இப்போது அதன் மீது அவனுக்கு மட்டுமே உரிமை இருப்பது போல. அப்போது ருத்ரன் அந்த பளபளக்கும் மாளிகையை பார்த்து ஆச்சரியமடைந்தான். ஆனால் ஒரு விஷயத்தை அவன் பல நாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தான். பிரியா அவனை சந்திக்கும் போதெல்லாம் எப்போதும் முகத்தில் மாஸ்க் அணிந்தே இருப்பாள். அவள் ஒருபோதும் தன் உண்மையான முகத்தை காட்டியதில்லை. அதனால் ருத்ரன் இப்போது அவள் தன் வீட்டிற்கு வந்திருக்கிறாள், ஒருவேளை மாஸ்கை அகற்றுவாள் என்று நினைத்தான். ஆனால் வீட்டிற்குள் நுழைந்த பிறகும் பிரியா மாஸ்கை அகற்றவில்லை. மாறாக பிரியா ருத்ரனை சோபாவில் உட்கார சொன்னாள். பிறகு அவன் வேலைக்காரனை கூப்பிட்டு, ஐயாவுக்கு அவருடைய அறையை காட்டு, இன்று முதல் இவர் நம் வீட்டிலேயே இருப்பார் என்றாள். அப்போது ருத்ரன் கொஞ்சம் பயத்துடன், முதலில் என் வேலையை சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பிரியா சிரித்து கொண்டே, உனக்கு என்ன இவ்வளவு அவசரம்? முதலில் நிம்மதியாக பிரஷ் ஆகி சாப்பிடு, பிறகு மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் என்றாள். பிறகு பிரியா மேலும், நீ வாழ்நாள் முழுவதும் என்னுடன் வேலை செய்ய போகிறாய், அதனால் இவ்வளவு அவசரம் ஏன் என்றாள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் வேலைக்காரனை ருத்ரனை அறைக்கு அழைத்து செல்ல சொன்னாள். அப்போது அந்த வேலைக்காரன் ருத்ரனை அவன் அறைக்கு அழைத்து சென்று, ஐயா, இன்று முதல் இதுதான் உங்கள் அறை என்றான். அப்போது ருத்ரன் அந்த அறையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் இதுவரை அவன் ஒரு சிறிய வாடகை அறையில் தான் வசித்து வந்தான். ஆனால் இது ஏதோ ஒரு ராஜா மகாராஜாவின் அரண்மனை போல தோன்றியது. இப்போது ருத்ரன் அந்த பிரம்மாண்டமான மாளிகையின் பெரிய அறையில் இருந்தான். ஆனால் இப்போது அவனுக்கு தன் தாய் சரளாவின் கவலை வாட்டியது. அவனது விதி இப்படி மாறும் என்று அவனால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் எல்லாம் கனவு போல தோன்றியது. மேலும் இந்த கனவு உடைந்து விடுமோ என்ற பயமும் இருந்தது. அப்போது ருத்ரனிடம் எந்த உடையும் இல்லை. அதனால் அவன் ஃப்ரெஷ் செய்யாமலேயே வெளியே வந்தான். பிரியாவிடம், இப்போது சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆனால் பிரியா அவனிடம் இன்னும் அவனது வேலையை சொல்லவில்லை. மாறாக அவள், இன்று உனக்கு முதல் நாள், அதனால் நீ ஓய்வெடு, நீ இன்னும் பிரஷ் கூட ஆகவில்லை, ஒருவேளை உன்னிடம் உடைகள் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் கவலைப்படாதே, நான் உனக்கு புதிய உடைகளை அனுப்பி வைக்கிறேன். இப்போது நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, உன்னை சமாளித்துக் கொள், பொறுமையாக இரு, பிறகு நான் உனக்கு உன் வேலையை நன்றாக புரிய வைக்கிறேன் என்றாள். இதற்கு ருத்ரன் எழுந்து தன் அறைக்கு சென்றான். மேலும் குளியலறையில் கை முகம் கழுவிவிட்டு வெளியே வந்தான். அதற்குள் பிரியா அவன் அறையில் புதிய உடைகளை வைத்திருந்தாள். அதனால் ருத்ரன் ஒரு புதிய உடையை அணிந்தான். பல நாட்களுக்கு பிறகு அவன் இப்படி ஒரு நல்ல உடையை அணிந்தான். முன்பு அவனது தந்தை சங்கர் உயிரோடு இருந்த போதும், வீட்டில் எல்லாம் நன்றாக இருந்த போதும் அவன் இப்படி தயாராகி கொண்டிருந்தான். அதனால் இப்போது தன்னை பழையது போல பார்த்ததில் ருத்ரனின் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. அப்போது வேலைக்காரன் அறைக்கு வந்து, மேடம் உங்களுக்கு சாப்பாடு தயார் செய்ய சொல்லி இருக்கிறார், சாப்பிடுவதற்கு கீழே வாருங்கள் என்றான். பிறகு ருத்ரன் கீழே சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தான். ஆனால் பிரியா இன்னும் தன் முகத்தில் இருந்து மாஸ்கை அகற்றவில்லை என்று அவன் ஆச்சரியப்பட்டான். மாறாக அவள் தன் வீட்டிலும் மாஸ்க் அணிந்திருந்தாள். அப்போது அவள் ருத்ரனின் எதிரே அமர்ந்திருந்தாள். அதனால் ருத்ரன் அவளிடம், மேடம், நீங்கள் ஏன் உங்கள் முகத்தை காட்டுவதில்லை என்று கேட்டான். அதற்கு பிரியா, சரியான நேரம் வரும்போது நான் உனக்கு என் முகத்தை காட்டுவேன்,
நீ பொறுமையாக இரு, மெதுவாக உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். ஆனால் உனக்கு நினைவிருக்கிறது அல்லவா, நான் உன்னை என் வேலைக்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். அதனால் நீ என் வேலையை செய்தே ஆக வேண்டும். நீ அதில் வெற்றி பெற்றால் நான் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன் என்றாள். அதற்கு ருத்ரன், ஆனால் நீங்கள் இன்னும் என் வேலையை சொல்லவே இல்லையே என்றான். அதற்கு பிரியா, நாளை நிம்மதியாக உனக்கு உன் வேலையை புரிய வைக்கிறேன் என்றாள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் தன் அறைக்கு சென்று விட்டாள். அப்போது சாப்பிட்டு விட்டு ருத்ரனும் தன் அறைக்கு சென்று விட்டான். அப்போது இரவு ஆகிவிட்டது. அதனால் அவன் தூங்கிவிட்டான். அடுத்த நாள் பிரியா வேலைக்காரனை அனுப்பி ருத்ரனை அழைத்தாள். பிறகு அவள், முதலில் நீ நன்றாக தயாராகி விடு, ஏனென்றால் இன்று நீ என்னுடன் ஒரு பார்ட்டிக்கு செல்ல வேண்டும் என்றாள். இதை கேட்டு ருத்ரன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அவன் வேலை செய்ய வந்திருந்தான். இந்த பெண்ணோ அவனை பார்ட்டிக்கு அழைத்து சென்றாள். சிறிது நேரம் கழித்து அவன் தயாராகி வந்தான். ஆனால் பிரியா தன் முகத்தில் இன்னும் மாஸ்க் அணிந்திருந்தாள். அப்போது அவள் ருத்ரனை காரில் உட்கார சொன்னாள். அதனால் ருத்ரன் காரில் அமர்ந்தான். பிறகு கார் வேகமாக புறப்பட்டு ஒரு இடத்தில் வந்து நின்றது. பிறகு காரில் இருந்து இறங்கி அவர்கள் ஒரு பெரிய திருமண மண்டபத்தை அடைந்தனர். அங்கே ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்ததை ருத்ரன் பார்த்தான். அங்கே மேடையில் மணமகனும் மணமகளும் அமர்ந்திருந்தனர். அப்போது பிரியா பிரம்மாண்டமான உடைகளை அணிந்திருந்தாள். திருமண மண்டபத்திற்குள் நுழைந்தவுடன் பிரியா திடீரென ருத்ரனின் கையை பிடித்துக் கொண்டாள். பிறகு அவள் அவனை மேடைக்கு அழைத்து சென்றாள். அங்கே இருந்த எல்லா விருந்தினர்களின் முன்னால், ஹலோ, இன்று நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் என்றாள். அவள் இவ்வளவு சொன்னவுடன் அனைவரின் கண்களும் பிரியாவின் மீது நிலைத்தன. பிறகு அவள் சிரித்துக் கொண்டே ருத்ரனை கை காட்டி, இவர்தான் என் கணவர் என்றாள். இதை கேட்டு ருத்ரன் அதிர்ச்சி அடைந்தான். மேலும் அவனுக்கு கோபம் வந்தது. ஏனென்றால் பிரியா அவனிடம் என்ன வேலை செய்ய சொல்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அங்கே இருந்த பெரும்பாலான மக்கள் பிரியாவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். சிலர் ருத்ரனிடம் வந்து அவனுக்கும் திருமண வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பித்தனர். சிலர் பிரியாவை பார்த்து, உன் கணவர் மிகவும் அழகானவர் என்று புகழ்ந்தனர். அப்போது அவர்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அங்கே தங்கினார்கள். பிறகு வீட்டிற்கு திரும்பினார்கள். வீட்டிற்கு வந்த பிறகு ருத்ரன் பிரியாவிடம், நான் உங்கள் கணவர் என்று மக்களிடம் ஏன் பொய் சொன்னீர்கள் என்று கேட்டான். அதற்கு பிரியா, இதுதான் உன் வேலை என்று புரிந்து கொள். இந்த வேலைக்காகத்தான் நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன் என்றாள். அதற்கு ருத்ரன், ஆனால் பொய் சொல்வது தவறு, பொய் சொல்வது பெரிய பாவம் என்றான். அதற்கு பிரியா, இதில் நீ பொய் சொல்லவில்லை, நான் தான் பொய் சொன்னேன். அதனால் அந்த பாவத்திற்கான தண்டனை எனக்கு கிடைக்கும், உனக்கு அல்ல. நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை, அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை. ஆனாலும் யாராவது என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் நான் உன் மனைவி என்று மட்டும் சொல் என்றாள். இதை கேட்டு ருத்ரன் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தான். இப்போது பிரியா ஏன் இந்த பொய்யை அவனிடம் சொல்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. இதற்கு பிறகு அவன் நாள் முழுவதும் அந்த மாளிகை போன்ற வீட்டில் சும்மா உட்கார்ந்திருப்பான். ஆனால் இப்போது அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே இருந்தது, பிரியாவின் உண்மையான முகத்தை பார்ப்பது. ஆனால் பிரியா எந்த நிலையிலும் முகத்தை காட்ட தயாராக இல்லை. ஏனென்றால் பிரியா தன் வீட்டிலும் மாஸ்க் அணிந்தே இருந்தாள். ஆனாலும் அவளது குரல் மிகவும் இனிமையானதாகவும் மெல்லிசை நிறைந்ததாகவும் இருந்தது. ருத்ரனிற்கு சில சமயங்களில் இந்த குரலை முன்பு எங்கோ கேட்டது போல தோன்றும். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் அவனுக்கு எங்கே என்று நினைவுக்கு வரவில்லை. சில சமயங்களில் இது அவனது பிரம்மை என்று அவனுக்கு தோன்றும். ஏனென்றால் அவன் பிரியாவை முன்பு பார்த்ததும் இல்லை, அவள் குரலை கேட்டதும் இல்லை. ஆனால் இப்போது அவனது மனம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே விரும்பியது, அதுதான் பிரியாவின் முகத்தை பார்ப்பது. பிரியாவின் நடை, பாவனை மற்றும் பேசும் விதம் ஆகியவற்றை பார்த்தபோது அவன் மனதில் பிரியாவின் அழகின் ஒரு படம் உருவாகி கொண்டிருந்தது. அல்லது அவன் மெதுவாக அவளுடைய அழகின் மீது மயங்கி கொண்டிருந்தான் என்று சொல்லலாம். சில சமயம் சும்மா உட்கார்ந்து யோசிப்பான், அவள் இதயம் இவ்வளவு சுத்தமாக இருக்கும் போது அவள் முகம் எவ்வளவு அழகாக இருக்கும். மேலும் மக்களிடமும் அவளது நடத்தை நன்றாக இருக்கிறது. ஒரு நாள் ருத்ரன் பிரியாவின் அறைக்குள் சென்று அவளது முகத்தை பார்க்க முயற்சித்தான். ஆனால் அவனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. ஏனென்றால் பிரியாவின் முகத்தை பார்ப்பது சாத்தியமில்லை. இதற்கு பிறகு மாளிகையில் வேலை செய்து ருத்ரனிற்கு 1 மாதம் முடிந்தது. அதனால் வாக்குறுதி கொடுத்தது போல பிரியா அவனுக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாள். அதனால் ருத்ரன் அந்த பணத்தை வீட்டிற்கு அனுப்பிவிட்டான். அதனால் அவனது தாய் சரளாவின் சிகிச்சை தொடங்கியது. இவ்வளவு பெரிய மாளிகையில் பிரியாவை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. ஆனாலும் அவள் எப்போதும் முகத்தில் மாஸ்க் அணிந்தே இருந்தாள். சரி, பிரியாவின் வீட்டில் ருத்ரனின் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்தது.
ஒரு நாள் ருத்ரன் மாளிகையில் ஒரு வயதான மனிதர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருப்பதை கண்டான். பிரியா அவரை உள்ளே அழைத்து சென்று கொண்டிருந்தாள். இதை பார்த்த ருத்ரனிற்கு இந்த வயதானவர் யார் என்று ஆச்சரியமாக இருந்தது. அப்போது பிரியா ருத்ரனை அழைத்து அந்த வயதானவர் முன் நிறுத்தி, ருத்ரன், இது என் தாத்தா. தாத்தா, இது என் கணவர் ருத்ரன் என்றாள். இதை கேட்ட பிரியாவின் தாத்தா மிகவும் மகிழ்ந்தார். அவர் இருவரையும் ஆசிர்வதித்து, நீங்கள் இருவரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்றார். பிறகு பிரியா வேலைக்காரனை அழைத்து தன் தாத்தாவை அவருடைய அறைக்கு அனுப்பிவிட்டாள். இதற்கு பிறகு பிரியா ருத்ரனை நோக்கி திரும்பி, உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அல்லவா? இவர் என் தாத்தா. ஆனால் கேள், இப்போது உன் உண்மையான வேலை என்னவென்றால், நீ தாத்தாவிடம் நான் உன் மனைவி என்று நம்ப வைக்க வேண்டும் என்றாள். இதற்கு ருத்ரன், ஆனால் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு பிரியா ருத்ரனின் கையை பிடித்து அவனை தன் தாத்தாவின் அறைக்கு அருகில் அழைத்து சென்றாள். கதவருகே நின்று அவள், பார், இவர் என் தாத்தா. இவருக்கும் உன் தாயை போலவே ஆபத்தான நோய் உள்ளது, அதாவது புற்றுநோய். நீ ஏழை என்று எனக்கு தெரியும். உனக்கு பணம் தேவை, அதனால் தான் நீ இங்கே வேலை செய்கிறாய். ஆனால் என்னிடம் பணம் பற்றாக்குறை இல்லை. ஆனால் மருத்துவர்கள் என் தாத்தாவிற்கு இன்னும் சில நாட்களே மிச்சம் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டார்கள் என்றாள். பிறகு பிரியா மேலும், தாத்தா என்னை சிறு வயதிலிருந்தே வளர்த்தார். என் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றினார். ஆனால் இப்போது அவருக்கு ஒரே ஒரு ஆசைதான் உள்ளது, நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் காதலித்த பையன் ஒருவேளை என்னை காதலிக்கவில்லை என்று நினைக்கிறேன். மேலும் அவனை தவிர வேறு எந்த பையனும் என் மனதில் வந்ததில்லை. அதனால் நான் முடிவு செய்து விட்டேன், திருமணம் செய்தால் அவனைத்தான் செய்வேன், இல்லை என்றால் கன்னி பெண்ணாகவே இருப்பேன் என்றாள். பிறகு அவள் மேலும், இப்போது என் ஒரே ஆசை தாத்தாவின் கடைசி நாட்கள் மகிழ்ச்சியாக கழிய வேண்டும். அதனால் நீ சில நாட்கள் என் கணவர் போல நடிக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் அவருக்கு நிம்மதி கிடைக்கும். அவர் இந்த உலகில் இருந்து அமைதியாக செல்ல முடியும். ஏனென்றால் என் தாய் தந்தையர் என்னை சிறு வயதிலேயே விட்டு சென்று விட்டனர். அப்போதிலிருந்து தாத்தா எனக்கு தாய் தந்தையர் இருவரின் அன்பையும் கொடுத்தார். ஆனால் அவரது நோயை பற்றி எனக்கு மிகவும் தாமதமாக தெரிந்தது. அதனால் இப்போது அவருக்கு சிகிச்சை அளிப்பது சாத்தியமில்லை. அதனால் இப்போது அவருக்கு இது ஒன்றுதான் வழி, அவரது கடைசி நாட்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் கழிய வேண்டும் என்றாள். பிறகு பிரியா மேலும், நீ எனக்கு உதவ முடியும் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் நான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன். மேலும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தாத்தா உன்னை பார்த்து ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்? ஏனென்றால் நீ உண்மையிலேயே என் கணவர் என்று அவர் நம்புகிறார். அதனால் என் மகிழ்ச்சியை பார்த்து அவருக்கு மிகவும் நிம்மதி கிடைத்தது. அதனால் தான் நான் உனக்கு இந்த நாடகத்திற்காக பணம் கொடுக்கிறேன். மேலும் இதில் தவறான அல்லது சட்டவிரோதமான எதுவும் இல்லை என்றாள். அப்போது பிரியாவின் பேச்சை கேட்ட ருத்ரனின் கண்கள் நிரம்பின. பிறகு அவன் பிரியாவிடம், இந்த வேலைக்காக இவ்வளவு பெரிய பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் என்னிடம் முன்பே சொல்லி இருந்தால் நான் இதையெல்லாம் இலவசமாகவே செய்திருப்பேன். ஏனென்றால் நான் எந்த வழியால் போகிறேனோ அதே வழியை நீங்களும் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பார்த்தால் நம் துக்கம் ஒரே மாதிரிதான் இல்லையா என்றான். அதற்கு பிரியா, ஆம், அதனால் தான் நான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன் என்றாள். பிறகு பிரியா இன்னும் ஒரு விஷயத்தை சொன்னாள். எனக்கு ஒரு அத்தை இருக்கிறார், சுசிலா. அவள் தாத்தாவின் ஒரே மகள். நாங்கள் சென்ற திருமணம் என் அத்தையின் மகனுடைய திருமணம். அங்கே நான் என் அத்தையை நம்ப வைப்பதற்காக போனேன். நான் உண்மையிலேயே திருமணம் செய்து கொண்டேன், நீதான் என் கணவர் என்று. ஏனென்றால் தாத்தாவிற்கு மட்டுமல்ல, அத்தைக்கும் நான் திருமணம் செய்து கொண்டேன் என்பதை காட்டுவது அவசியம். மேலும் என் வாழ்க்கையில் அத்தையும் தாத்தாவையும் தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் இவர்கள் இருவரையும் நம்ப வைப்பது எனக்கு மிகவும் அவசியம். மேலும் அத்தைக்கு நான் தாத்தாவிடம் பொய் சொல்கிறேன் என்று சிறிதளவு சந்தேகம் வந்தாலும் அவள் எல்லா விஷயத்தையும் தாத்தாவிடம் சொல்லிவிடுவாள். அதனால் தாத்தாவிற்கு மிகவும் துக்கமாக இருக்கும். அதனால் அத்தை மற்றும் தாத்தா இருவரையும் நீ என் கணவர் என்று நம்ப வைப்பது அவசியம் என்றாள். இதற்கு ருத்ரன் பிரியாவிடம், மேடம், நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்று சொன்னபோது பிரியா பாதியில் இடைமறித்து, ருத்ரன், நானும் உன் வயதை ஒத்தவள்தான். அதனால் என்னை மீண்டும் மீண்டும் மேடம் அல்லது நீங்கள் என்று சொல்லி தூரப்படுத்தாதே. நீ என்னை என் பெயரால் அழைக்கலாம் அல்லது நீ என்று அழைக்கலாம் என்றாள். இதற்கு ருத்ரன் சரி என்றான். பிறகு அவன் பிரியாவிடம் புரிய வைத்தான். ஆனால் நீ அந்த பையனுக்காக எவ்வளவு நாள் காத்திருப்பாய்? அவனுக்காக எவ்வளவு நாள் கன்னி பெண்ணாக இருப்பாய்? அதற்கு பிரியா,
அவனுக்கு என் காதலின் உணர்வு தெரியும் வரை நான் ஒருவேளை அவனுக்காக காத்திருப்பேன் என்றாள். இதற்கு ருத்ரன், சரி, அந்த பையன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்று கேட்டாள். அதற்கு பிரியா, அவன் நலமாக இருக்கிறான். அவன் சில பிரச்சனைகளில் மாட்டியிருக்கிறான். அவன் தன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரும் வரை அவனுக்கு என் காதல் தெரியாது என்று பதிலளித்தாள். இதற்கு பிறகு இப்போது ருத்ரனும் பிரியாவும் மற்றவர்கள் அனைவரின் முன்னால் பொய் நாடகம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால் ருத்ரனிற்கும் பிரியாவிற்கும் திருமணம் முடிந்து விட்டது என்று அனைவரும் உண்மையிலேயே நம்ப ஆரம்பித்தார்கள். அங்கே ருத்ரன் தன் வீட்டிற்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தான். ஆனால் அவன் பிரியாவின் உண்மையான முகத்தை பார்க்க மிகவும் ஆவலாக இருந்தான். ஆனாலும் பிரியா ருத்ரனின் முன்னால் மட்டுமல்ல, வேறு யாருடைய முன்னாலும் தன் மாஸ்கை அகற்றவில்லை. ஏனென்றால் பிரியா மிகவும் பணக்காரி. அவளிடம் அவ்வளவு செல்வம் இருந்தது. அவள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனாலும் அவளது வாழ்க்கை மிகவும் எளிமையாகவும் சாதாரணமாகவும் இருந்தது. அவளுடன் பொம்மைகள் வாங்க வந்த குழந்தை அவளது வேலைக்காரன் ராமுவின் மகன். பிரியா தன் வேலைக்காரர்கள் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தாள். அது மட்டுமல்ல, அவள் எப்போதும் ஏழைகளுக்கு உதவுவாள். இப்படியே பிரியாவின் வீட்டில் வேலை செய்து ருத்ரனிற்கு 4 மாதங்கள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு மாதமும் அவன் தன் வீட்டிற்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தான். அதனால் அவனது அக்கா மது தன் தாய்க்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது மது தன் தாய்க்கு மேலும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அதற்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் தேவை என்று சொன்னாள். அதனால் ஒரு முறை ருத்ரன் பிரியாவிடம் பேசி அறுவை சிகிச்சைக்காக மேலும் 1 லட்சம் ரூபாய் எடுத்து தன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டான். ஆனால் இப்போது ருத்ரன் பிரியாவின் மாளிகையில் அது அவனது சொந்த வீடு போல வாழ ஆரம்பித்தான். பிரியா ஏதோ ஒரு வியாபாரத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் ருத்ரனிற்கு அதை பற்றி அதிகமாக தெரியவில்லை. பிரியா அவனிடம் கணவன் போல நடிப்பதற்காகவே இவ்வளவு பணம் கொடுக்கிறாள் என்று நினைத்து அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் கடைசியில் ருத்ரனும் மனிதன் தானே. அதனால் சில சமயங்களில் அவன் இதயமும் மெதுவாக பிரியாவின் பக்கம் இழுக்கப்படுவதாக அவனுக்கு தோன்றும். ஆனால் எப்போதெல்லாம் அப்படி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அவன் தன்னையே தடுத்துக் கொள்வான். அடுத்த நாள் ருத்ரனின் அக்கா மதுவினிடமிருந்து மீண்டும் போன் வந்தது. மது போனில் 3 நாட்களுக்கு பிறகு அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை உள்ளது. அதனால் நீ வீட்டிற்கு வர வேண்டும். நாங்கள் 2 பெண்களால் இதை தனியாக சமாளிக்க முடியாது. உன் துணை எங்களுக்கு தேவை என்று சொன்னாள். அப்போது ருத்ரன் இதை பிரியாவிடம் சொன்னான். அதற்கு பிரியா, நீ இங்கிருந்து போக முடியாது. நீ போனால் தாத்தாவிற்கு சந்தேகம் வந்துவிடும் என்றாள். இதற்கு ருத்ரன், அப்படியானால் நீ தாத்தாவிடம் நான் ஏதோ வேலைக்காக வேறு நகரத்திற்கு போயிருக்கிறேன் என்று சொல்லிவிடு என்றான். ஆனால் பிரியா, இல்லை, அப்படி செய்ய முடியாது. தாத்தாவின் உடல்நிலை இந்த நாட்களில் மிகவும் மோசமாக இருக்கிறது. எதுவும் நடக்கலாம். மேலும் எனக்கு இங்கே வேறு யாரும் இல்லை. அதனால் நீ இங்கேதான் தங்க வேண்டும் என்றாள். ஆனால் இப்போது ருத்ரனின் பொறுமை உடைந்தது. அதனால் அவன், பிரியா, நீ என் மீது இவ்வளவு வற்புறுத்த முடியாது. நான் உன் வேலை செய்கிறேன். அதனால் நீ எனக்கு பணம் கொடுக்கிறாய். ஆனால் இப்போது என் தாய்க்கு அறுவை சிகிச்சை உள்ளது. உனக்கு உன் தாத்தா எவ்வளவு பிரியமோ அவ்வளவு பிரியம் எனக்கு என் தாயின் மீது. ஆனாலும் பிரியா ருத்ரனை தடுக்க மிகவும் முயற்சி செய்தாள். ஆனால் ருத்ரன் கேட்கவில்லை. ஏனென்றால் பிரியா ஏற்கனவே ருத்ரனின் தாய் சரளாவின் சிகிச்சைக்காக முழு பணத்தையும் கொடுத்து விட்டாள். அதனால் ருத்ரன், பிரியா, என்ன நடந்தாலும் நீ அதை பார்த்துக்கொள். இப்போது நான் வீட்டிற்கு போக வேண்டும். வெறும் 3 நாட்கள் தான். நீ ஏன் என்னை தடுக்கிறாய் என்றான். அப்போது பிரியா ருத்ரனின் பேச்சை கேட்டு அழ ஆரம்பித்தாள். பிறகு அவள், தயவு செய்து ருத்ரன், நீ இங்கேயே தங்கிவிடு. என்னை தனியாக விட்டு போகாதே. உன் அக்காவிடம் சொல். அவள் அம்மாவை கவனித்துக் கொள்வாள். மற்றபடி எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நான் உன் வீட்டிற்கு அனுப்ப தயாராக இருக்கிறேன். நீ மட்டும் என்னை தனியாக விட்டு போகாதே என்றாள். ஆனால் அப்போது ருத்ரனின் மனதில் மீண்டும் மீண்டும் தன் தாய் சரளாவின் நினைவு வந்தது. அதனால் அவன் பிரியாவை மிகவும் புரிய வைக்க முயற்சித்தான். ஆனால் அவள் எதையும் புரிந்து கொள்ள தயாராக இல்லாததால் ருத்ரன் அவளை அப்படியே விட்டுவிட்டு தன் தாயின் அறுவை சிகிச்சைக்காக தன் கிராமத்திற்கு சென்று விட்டான். கிராமத்தை அடைந்த பிறகு அவனது தாய்க்கு அறுவை சிகிச்சை நடந்தது. அறுவை சிகிச்சையும் வெற்றி அடைந்தது. அப்போது பிரியா கொடுத்த பணத்தால் ருத்ரனிற்கு மிகவும் உதவியாக இருந்தது. பிறகு 3 நாட்களுக்கு பிறகு ருத்ரனிற்கு இப்போது பிரியாவிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்று தோன்றியது. அதனால் அவன் திரும்பி சென்று விட்டான். ஆனால் அவன் மாளிகைக்கு வந்தபோது முன் இருந்த காட்சியை கண்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் மாளிகைக்கு வெளியே பெரிய கூட்டம் கூடியிருந்தது. எல்லா பக்கங்களிலும் அழுகை சத்தம் கேட்டது.
ஆனால் ருத்ரன் உள்ளே சென்று பார்த்தபோது பிரியாவின் தாத்தா இப்போது இந்த உலகை விட்டு சென்று விட்டார். அப்போது அவரது உடலுக்கு அருகில் ஒரு அப்பாவி பெண் வெள்ளை துணியில் அமர்ந்து சத்தமாக அழுது கொண்டிருந்தாள். அவள் கத்தி கொண்டு அழுது கொண்டிருந்தாள். மேலும் தாத்தா தாத்தா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போது அந்த பெண்ணின் குரல் ருத்ரனிற்கு நன்கு அறிமுகமானது போல இருந்தது. அப்போது ருத்ரன் அவள் முகத்தை பார்த்தபோது அவள் வேறு யாரும் இல்லை, அவனது கல்லூரி தோழி. சில ஆண்டுகளுக்கு முன்பு ருத்ரன் இன்ஜினியரிங் கல்லூரியில் இருந்தபோது இதே பெண் அவனுடன் படித்தாள். கல்லூரியில் சில பையன்கள் அந்த பெண்ணை தொந்தரவு செய்த போது அவள் ருத்ரனிடம் உதவி கேட்டது அவனுக்கு தெளிவாக நினைவிருந்தது. ஆனால் ருத்ரனின் வீட்டில் எப்போதும் அவனிடம் உன் வேலையை மட்டும் பார், மற்றவர்களின் பிரச்சனையில் தலையிடாதே என்றுதான் சொல்லியிருந்தார்கள். அதனால் அப்போது ருத்ரன் அவளுக்கு உதவவில்லை. ஏனென்றால் அவன் கல்லூரியில் புதியவனாக இருந்தான். அன்றிலிருந்து அந்த பெண்ணை அவன் மீண்டும் பார்க்கவில்லை. ஆனால் இன்று அவள் அவன் முன் இருந்தாள். அதனால் ருத்ரனிற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. மேலும் அவளது குரல் பிரியாவின் குரல் போல இருந்தது. அப்போது நீண்ட நேரம் யோசித்த பிறகு ருத்ரனிற்கு பிரியாதான் தன் வகுப்பில் படித்த அந்த பெண் என்று புரிந்தது. ஒருவேளை என்றும் அவளுக்கு ருத்ரனின் உதவி தேவைப்பட்டது. ருத்ரன் மீண்டும் அவளுக்கு உதவ முடியவில்லை. இதை நினைத்து ருத்ரனின் மனதில் ஆழ்ந்த துக்கம் ஏற்பட்டது. பிரியாவின் தாத்தாவின் இறுதி சடங்கிற்கு பிறகு சில நாட்களில் எல்லா உறவினர்களும் சென்று விட்டனர். அதனால் ஒரு நாள் ருத்ரன் பிரியாவின் அறைக்கு அவளை சந்திக்க சென்றான். அப்போது பிரியா அழுது கொண்டிருந்தாள். ருத்ரனை பார்த்தவுடன் அவள் தன் முகத்தை மறைக்க முயற்சி செய்தாள். ஆனால் அப்போது ருத்ரன், பிரியா, நான் உன்னை அடையாளம் கண்டு கொண்டேன். நீ என் முன் உன் முகத்தை மறைக்க தேவையில்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நான் உனக்கு மிகவும் தவறு செய்து விட்டேன். ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் உதவி கேட்டாய், ஆனால் நான் உனக்கு ஒருபோதும் உதவவில்லை என்றான். பிறகு ருத்ரன் மேலும், ஒருவேளை அதனால் தான் கடவுளின் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளை எழுதினார். அதனால் தான் நான் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட என் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது யாரும் எனக்கு உதவ தயாராக இல்லை. ஒருவேளை இது அதன் பலனாக இருக்கலாம். ஏனென்றால் நான் அன்று உனக்கு உதவவில்லை. மேலும் கடவுள் எனக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்த போதும் நான் உனக்கு உதவ முடியவில்லை என்றான். இதற்கு பிரியா, ருத்ரன், இப்போது உன் கடமை முடிந்து விட்டது. இப்போது என் தாத்தா இந்த உலகில் இல்லை. நான் அவருக்காகத்தான் இந்த நாடகம் முழுவதையும் செய்து கொண்டிருந்தேன். மேலும் நீ என்னை தனியாக விட்டு சென்ற போது என் தாத்தாவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. அதனால் நான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். ஆனால் மருத்துவர்கள் அவருக்கு இனி அதிக காலம் இல்லை என்று சொன்னார்கள். பிறகு நான் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். பிறகு அடுத்த நாள் காலை அவர் தன் கடைசி மூச்சை விட்டார். மேலும் என்னை தனியாக விட்டு சென்றார் என்றாள். பிறகு பிரியா ருத்ரனிடம், இப்போது உன் தாயின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். அதற்கு ருத்ரன் மெல்லிய குரலில், என் தாய் நன்றாக இருக்கிறார். உன் உதவியால் அவர் இப்போது முழுமையாக சரியாகிவிட்டார். ஆனால் ஒருவேளை என் உதவி கிடைக்காததால் நீ தாத்தாவை காப்பாற்ற முடியவில்லை என்று பதிலளித்தான். இதற்கு பிரியா, ருத்ரன், சில சமயங்களில் ஒரு மனிதனிடம் எல்லாம் இருக்கும், ஆனாலும் அவன் தனிமையாக இருப்பான். சில சமயங்களில் எவனிடமும் எதுவும் இல்லையோ அவனும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். இப்போது என்னையே பார், என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் என் வாழ்க்கையில் காதல் இல்லை என்றாள். பிறகு பிரியா, மேலும் ஒரு விஷயம் ருத்ரன், நான் உன்னிடம் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆனால் பார், என் கன்னத்தில் இந்த தீக்காயம் உள்ளது. நான் கல்லூரியில் இருந்தபோது சில பையன்கள் என்னிடம் பலவந்தம் செய்ய முயற்சித்த போது அது நடந்தது. மேலும் நீ எனக்கு உதவ மறுத்தாய். அப்போது நான் அந்த பையன்களை எதிர்த்த போது அவர்கள் என் முகத்தில் ஆசிட் வீசினார்கள். பிறகு அந்த ஆசிட் என் கன்னத்தில் பட்டு இந்த காயம் நிரந்தரமாகிவிட்டது. அந்த காயத்திற்கு பிறகு நான் கல்லூரிக்கு செல்வதை விட்டு விட்டேன் என்றாள். பிறகு பிரியா ருத்ரனிடம், ருத்ரன், நான் யாரை காதலிக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? அதற்கு ருத்ரன் ஆச்சரியத்துடன், ஆம், சொல், அவன் யார் என்று கேட்டான். இதற்கு பிரியா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு, அது நீதான் ருத்ரன், நான் உன்னை மிகவும் காதலித்தேன் என்றாள். பிறகு பிரியா, நான் கல்லூரியை விட்டு என் மாளிகைக்கு வந்தபோது என் முகம் ஆசிட்டால் கெட்டுவிட்டது என்று தாத்தாவிற்கு தெரிந்தது. அதனால் அவர் அந்த பையன்களை போலீஸ் மூலம் பிடிக்குமாறு செய்தார். பிறகு அவர்களுக்கு தங்கள் செயலுக்கான தண்டனை கிடைத்தது. ஆனால் ஆசிட் காரணமாக என் முகத்தில் இந்த காயம் விழுந்தது. அதனால் தான் நான் முகத்தை மூடிக்கொண்டு இருந்தேன் என்றாள். பிறகு அவள், ருத்ரன், நீ இங்கே வந்தபோது என் மனதில் மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. நீ தினமும் தள்ளுவண்டி போடும் இடத்திற்கு நான் ஒவ்வொரு இரவும் சென்றேன்.
நான் உன்னை முதலில் பார்த்தபோது என் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அப்போது நான் உன் நிலையை பார்த்தேன். மேலும் அந்த தருணத்திலேயே உனக்கு உதவ நான் முடிவு செய்தேன் என்றாள். பிறகு பிரியா, நான் தாத்தாவிற்கு நான் திருமணம் செய்து கொண்டேன் என்பதை காட்ட வேண்டியிருந்தது. அதனால்தான் நான் உன்னிடம் வந்து உனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன். ஏனென்றால் நீ கஷ்டத்தில் இருக்கிறாய், உனக்கு வேலை மிகவும் தேவை என்று எனக்கு தெரியும். மேலும் இவை எல்லாம் நான் உன்னை பற்றி எல்லாவற்றையும் முன்பே தெரிந்து கொண்டேன். மேலும் என்னை போன்ற முகமுள்ள பெண்ணை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் யாரையாவது திருமணம் செய்ய நினைத்தாலும் என் தீக்காயமடைந்த முகத்தை பார்த்து யாரும் என்னை திருமணம் செய்ய விரும்ப மாட்டார்கள். ஆனால் தாத்தாவின் மகிழ்ச்சிக்காக நான் இந்த நாடகத்தை செய்ய வேண்டியிருந்தது. அதனால்தான் நான் என் முகத்தை மறைத்தேன். மேலும் உன்னை என் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆக்கினேன். இதனால் உனக்கு உதவியது, மேலும் எனக்கு உன் துணையும் கிடைத்தது என்றாள். பிறகு பிரியா, ருத்ரன், இப்போது நீ விரும்பினால் போகலாம், உனக்கு இங்கே வேலை முடிந்து விட்டது என்றாள். அப்போது பிரியாவின் இந்த கருத்துக்கள் அனைத்தையும் கேட்ட ருத்ரன் முற்றிலும் நடுங்கி போனான். பிரியா இவ்வளவு நல்ல பெண்ணாக இருக்க முடியும் என்று அவனால் நம்ப முடியவில்லை. ஆனால் அப்போது அவனுக்கு மிகவும் ஆச்சரியம் என்னவென்றால், பிரியா அவனை இவ்வளவு காதலித்தாள். பிரியாவின் தீக்காயமடைந்த முகத்தை பற்றி அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவளது இதயம் மிகவும் அழகாக இருந்தது. மேலும் ருத்ரனும் அவளது முகத்தை பார்க்காமலேயே அவளை காதலிக்க ஆரம்பித்திருந்தான். அதனால் ருத்ரன் முழு மனதுடனும் இதயத்துடனும் பிரியாவை திருமணம் செய்து கொள்ள பேசினான். ஆனாலும் அப்போது பிரியாவிற்கு சில கேள்விகள் இருந்தன. ஆனால் ருத்ரன் அவளது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலளித்தான். பிறகு சிறிது நேரம் யோசித்த பிறகு பிரியா உடனடியாக தயாராகிவிட்டாள். ஆனாலும் ஒருவேளை ருத்ரனின் தாயும் அவனது அக்காக்களும் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவளுக்கு சிறிது பயம் இருந்தது. ஆனால் ருத்ரன் எல்லா உண்மையையும் தன் தாய் சரளா மற்றும் அக்காக்கள் மது, ரேகாவிடம் சொன்னபோது அவர்கள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பிரியாவை அணைத்து கொண்டனர். அங்கே பிரியா தன் சொத்துக்கள் அனைத்திற்கும் ஒரே வாரிசாக இருந்தாள். அதனால் அவள் ருத்ரனை ஆடம்பரமாக திருமணம் செய்து கொண்டாள். பிறகு மது மற்றும் ரேகாவிற்கும் திருமணம் செய்து வைத்தாள். ருத்ரனின் அக்காக்களின் திருமணத்திற்கு பிறகு ருத்ரனும் அவனது தாய் சரளாவும் பிரியாவின் மாளிகையிலேயே வாழ ஆரம்பித்தார்கள். மேலும் பிரியா நடத்திய வியாபாரத்தில் ருத்ரனும் அவளுக்கு துணையாக இருக்க ஆரம்பித்தான். உண்மையில் ருத்ரன் முன்பில் இருந்தே உழைப்பாளி. அதனால் இப்போது இருவரும் சேர்ந்து தங்கள் வியாபாரத்தில் முழு மூச்சுடன் உழைக்க ஆரம்பித்தார்கள். மேலும் மெதுவாக வெற்றியின் பாதையில் நடக்க ஆரம்பித்தார்கள். பிறகு அவர்கள் மேலும் பல நிறுவனங்களை தொடங்கினார்கள். பிரியாவை போல இன்னும் பல பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான விபத்துக்களை சந்தித்திருந்தார்கள். அதனால் சிலரது முகத்தில், சிலரது உடலில் காயங்கள் இருந்தன. அதன் காரணமாக அவர்கள் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் ருத்ரனும் பிரியாவும் தங்கள் நிறுவனத்தில் அப்படிப்பட்ட மற்ற பெண்களுக்கும் வேலை கொடுக்க ஆரம்பித்தார்கள். மேலும் அவர்களுக்கு மீண்டும் வாழும் நம்பிக்கையை கொடுப்பதற்காக அவர்கள் ஒரு சமூக நிறுவனத்தை தொடங்கினார்கள். அங்கே அப்படிப்பட்ட விபத்துகளை சந்தித்த பெண்களுக்கு உதவப்பட்டது. இப்போது ருத்ரனும் பிரியாவும் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்போது ருத்ரனின் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது. நன்றி.